ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்க்குள்ள போகலாம். டிமினாவை ஃபாலோ பண்ணபடி ஓடுவாரா, அந்த மாதிரி ஓடுற டேயோட மவுண்ட்டை க்ளோஸ் பண்ணபடி டேயை அப்படியே தூக்கி கொண்டு வருவார் காருக்கு. பேச விட அந்த அளவுக்கு இப்படி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு மார்க்கு ஷாக் ஆகி, ஏன்னா டெண்டர் பேப்பரில் சைன்லாம் நம்ம ஜொங்குக்காக வாங்கிட்டு வந்துட்டாரு. டெண்டர் நம்ம ஜொங்குக்கு தான் கிடச்சிருக்கு. அந்த பேப்பரை சைன் வாங்கிட்டு கார்கிட்ட வந்து நின்னாட்டே இந்த மாதிரி மவுத்தை க்ளோஸ் பண்ணபடி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு மார்க்கு ஷாக் ஆகி, என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எதையும் பேசாத காரை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கார் அப்படியே போய் வேகமாக நம்ம மார்க் எடுத்தா நம்மகிட்டயே பிடிச்சி காருக்குள்ளே தள்ளிட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். நம்ம டேட்டா நம்ம ஜொங்குக்க புஷ் பண்ணிவிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஜிமின் அவங்க பார்த்துட்டார்ல, ஜிமினா கூட போனால் ஹயாங்கிட்ட பேரில் அப்படிங்கிற திங்கிங் தான் நம்ம டேக்கி வருது. இந்த திங்கிங்கில் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகலான்ங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணால் அந்த டோரை ஓப்பன் பண்ணாத அளவுக்கு நம்ம டேயை உள்ளே புஷ் பண்ணி டோரை நம்ம ஜொங்குக்கு லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணால் இப்போ டேயால் டோரை ஓப்பன் பண்ண முடியல. என்ன பண்ணுற பண்ணி ஜிமினா இங்கே தானே இருக்கிறான், ஜிமினா எங்கே தான் இருக்கிறான், ப்ளீஸ் ஜிமினா கிட்ட என்ன போக விடு அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இதை பார்த்து மார்க்கு ஷாக் ஆகி, இப்போ தானே தெரியுது ஏன்டா காருக்குள்ளே பிடிச்சி லாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கானாங்கிற மாதிரி அவர் செம்ம ஷாக்கிங். ஏன்னா நம்ம ஜிமினா காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு கம்பெனியில் என்னடா ஒர்க்குங்கிற மாதிரி மார்க் எப்படி திங்க் பண்ணோம். சிவா காரு நம்ம ஜிமினா கார் பக்கத்துல தானே நிற்குது. அந்த கார்கிட்ட ஜிமினா வர மூமெண்ட் சுகாவை அவர் பார்க்கவே இல்லை. ஜிமினா வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, மார்க் ஜிமின் இங்கே தான் இருக்கிறான், முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினான்னு கத்துற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த காரை ட்ரைவ் பண்ணால் நம்ம டேக்கு தான் உள்ளேருந்து வெளியே இருக்க பர்சன்ஸாக டேயால் பார்க்க முடியல. அவர் வந்து நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு, ஜிமின் பண்ணி விடு, ஜிமின் இங்கே தான் வரான், நான் அங்கே இருக்க தெரிஞ்சிச்சு போலுக்கு, விடு ஜிமினா கிட்ட போகணும். ஹயாங் நீமா வந்திருக்க, ஹயாங் பண்ணி விடு பண்ணி, ஹயாங் வந்திருக்காரு, நான் என் ஹயாங்கிட்ட போகணும், என்ன விடு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்ட சுகாவை பார்த்து கத்தி கதறி அழுதான். நம்ம ஜொங்குக்கு திரும்பி பார்த்துருந்தா கண்டிப்பாக நம்ம சுகாவை பார்த்துருப்பாரு. ஆனால் பட் எங்கிட்டே நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டேயை கிரிப்பாக பிடிச்சபடியே டேயை வந்து பேச விடாத அளவுக்கு பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் என்னை விடு, நான் என் ஹயாங்கிட்ட போகணும், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கதறி அழுதான். டே இந்த அளவுக்கு பெயினாக துடிக்கிற அந்த மூமெண்ட் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிற நம்ம சுகாவுக்கு இன்னும் பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோட்டே இந்த பிளேஸில் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாரா. எனக்கும் அதே ஃபீலிங் தான் சுகா. கேண்டீனில் ஃபுட்டு அவங்க சொல்லட்டே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே இந்த மாதிரி அவங்கள விட்டு கிராஸ் ஆகி அந்த கம்பெனி விட்டு வெளியே போகிற மூமெண்ட் கூட தெரியாமல் அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க பிளேஸ்க்கு போனால், இப்போ ஜொங்கு கூட ஹவுஸில் தான் நம்ம குண்டுக்கிட்ட தூக்கி கொண்டு வந்து அவரோட ரூம்குள்ளே விடுவாரா. அந்த மாதிரி விட்டோம் நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு அந்த ஹவுஸை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி ரூமை விட்டு வெளியே போக பார்ப்பாரா. அந்த மாதிரி போனால் அப்படியே பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா, என்ன நினச்சிட்டு இருக்க பண்ணி, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஜிமினாவை கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து விடுறேன்னு தானே சொன்னேன். நான் ஜிமினாவை பார்த்தேன்னு உன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம்ல, ஜிமினாவை நான் பார்த்தேன். எதுக்காக என் ஜிமினா கிட்டேயும் என் ஹயாங்கிட்டேயும் என்னை நீ போக விடல, நீ ஏன் போக விடலை, எதுக்காக போக விடல, என்ன போக விடு. அப்போ உனக்கு ஜிமினா எங்கே இருக்கான்னு தெரியும், நீ வேணும்னே என்னை போக விட மாட்டேங்கிற, என்னை கொண்டு என் ஹயாங்கிட்ட விடு அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா பக்கத்தில் அப்படியே நம்ம ஜொங்கு க்ளோஸாக வந்து பெட்டில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டு க்ரை பண்ணி அழுதுட்ருக்காருல, எங்கள் கம்பெனிலேருந்து இப்போ வரைக்கும் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபீஸை கப் பண்ணபடி, ப்ளீஸ் டேமா இந்த மாதிரிலாம் க்ரை பண்ணாத, இங்கே பாரு, நீ அழுது உனக்கு இப்போ வாய்ஸ் கூட ஒழுங்காக இல்லை, நீ அழாத அப்படிங்கிற மாதிரி டீயை அவாய்ட் பண்ணால்
நீ தள்ளிப்போ, நீ மோசமான பன்னியாக இருக்க, நீ மோசமான பன்னியாக இருக்க, என் ஹயாங்கிட்டேருந்து என்னை நீ பிரிக்கிற, என் ஹயாங்கிட்ட கொண்டு என்னை விடு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என் ஹயாங்கிட்ட கொண்டு என்னை விடு அப்படிங்கிற மாரி அழுவாரா. என்ன மாதிரி அழுதா, என்னை கொண்டு விடு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ஒன்றை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வேடை கேட்டு நம்ம ஜொங்கு கொஞ்சம் கேண்டாகி சாஃப்டாக இருந்த ஜொங்குக்குள்ளே மாஃபியா ஜெயிக்கின்றாகிறாரு. இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க டேயை பார்த்துட்டு டேயோட நெக்க கிரிப்பை பிடிச்சபடி பெட்டில் அப்படியே லாக் பண்ணுறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஜிமினாலாம் அங்கே ஒன்றும் வரலை, ஜிமின் அங்கே வரல, உன் ஹயாங் அங்கே வரல, தேவையில்லாமல் எதாவது கத்திக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன மாதிரி உங்ககிட்ட நடந்துப்பேன்னு தெரியாது. டயாங் சொன்னால் புரிஞ்சுக்கணும், இங்கே தான் நீ இருக்கிற, என் கூட மட்டும்தான் இருக்கிற, இந்த பிளேஸில் தான் நீ இருக்கணும், ஓகே. தேவையில்லாமல் க்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி நடந்தப்பேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நெக்கை பிடிச்சி இருக்குனப்படி பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி டைப் எடுத்துருக்காரு. டையோட நெக்கை இருக்குனப்படியே நம்ம ஜொங்கு மாஃபியா ஜேகேவா பேசுவாரா. இதை பார்த்து மார்க்கு ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு பாஸ் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா நம்மகிட்டே இந்த மாதிரி ஜொங்கு பேசுனதை பார்த்த பயத்தில் அப்படியே பில்லோஸ் எல்லாம் எடுத்து ஹக் பண்ணப்படி பெட்டில் உட்காந்துருக்காரு. பயத்திலே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பயத்திலே உட்காந்துருந்தேன். இப்போ நம்ம மார்க்னா நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி திட்டுறாரு. என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவரோட நெக்கியை பிடிச்சி இறுக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஜொங்குக்கு ரியாலிட்டிக்கே வராரு. நம்ம கோவத்தில் டேயோட நெக்கை பிடிச்சிட்டோம், அதாவது தன்னை விட்டு டே போகக்கூடாதுங்கிற அந்த கோவத்தில் அந்த டென்ஷனில் டேயை பனிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணால் ப்ளீஸ் பாஸ் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மார்க்கு என்னெல்லாமோ சொல்லி நீங்கள் பாஸ்கிட்ட எப்படியாவது சமாதானமாக பேசுங்க, அவரோட கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரியே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃப்ரிட்ஜில் நான் டேக்கு நிறைய சாக்லேட் வாங்கி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது அவ்வளோத்தையுமே நம்ம மார்க்கு அது ஒரு 20 சாக்லேட் மேலே இருக்கும், எல்லாம் பெரிய பெரிய சாக்லேட் தான், அதை அப்படியே கொண்டு நம்ம ஜொங்கு கூட ஹன்ஸில் கொடுக்கவும் சாக்லேட்டை பார்த்தா நம்மகிட்ட சமாதானமாயிருவார்ல, அதனால அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே அப்படியே நேராக எடுத்துக்கிட்டே ரூமுக்குள்ளே வந்தோம். அந்த ரூம் டோர்கிட்டையே நம்ம மார்க் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே இப்படி பயத்தில் உட்காந்துருக்க டே கிட்ட கொண்டு வந்தா டே உள்ளே என்ட்ராகிற ஜொங்குக்கு பார்த்து இன்னுமே பயப்படுறாரு. இந்த மாதிரி பயந்தபடி இருந்தோம். டே பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன டயாங், நீ பயங்கரமாக க்ரை பண்ணிட்டல, இந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைய சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன், இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ எதை வேணாலும் சாப்பிடு, இல்லைன்னா எல்லாத்தையுமே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட சாக்லேட் கொடுப்பாரா. நம்ம டே காண்டாக்கி ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் இருக்க சாக்லேட் எல்லாத்தையும் தட்டி விட்ருவாரு. எனக்கு சாக்லேட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை என் ஹயாங்கிட்ட கொண்டு விடு அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ஜொங்குக்கோ அப்படியே டேக்கு பக்கத்தில் இருக்க வாலில் ஓங்கி ஒரு பஞ்சு தான் சாக்லேட்டை தட்டி விட்டுட்டாரு. என்ன கொண்டு என் ஹயாங்கிட்ட விடுங்கிற அந்த வேர்டுக்கு கோவத்தில் இப்படி பஞ்சு பண்ணா நம்மகிட்டே பயந்து கத்தி கதறி அலறிட்டாரு. என்ன பண்ணுற, எதுக்காக என்ன பயமுறுத்துற பண்ணி, எதுக்காக என்ன பயமுறுத்துற அப்படிங்கிற மாதிரி அலறுவாரா. அந்த மாதிரி அலறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு கம்மியே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணப்படி கோவத்தை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பயத்தில் கதறி அழுறட்டையோட ஃபேஸை கப்பனை வந்தா என்னை எதுவும் பண்ணாத, தெரியாமல் திட்டேன், தெரியாமல் தட்டி விட்டேன், சாரி, சாக்லேட்டை தட்டி விட்டது தப்பு தான், சாரி, நான் ஜிமின்கிட்ட சொல்லி இதை விட நிறைய சாக்லேட் உனக்கு வாங்கி கொடுத்துருந்தேன், என்னெல்லாம் திட்டாதண்ணா, என்னை திட்டாத, அடிக்க போறியா, அடிக்காத, வலிக்கும், அடிக்காத அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுறதை பார்த்து நம்ம ஜொங்குக்கோட ஐஸ்லேயே டிகிரி வந்துருச்சு. ஃபுல்லாக க்ரை பண்ணபடியே டைட்டாக ஆக் பண்ணபடி சாரி டயாங், சாரி என்னோடய கோவத்தை உங்ககிட்ட இந்த மாதிரி நான் காட்டின்னு இருக்கக்கூடாது, ஐ எம் ரியலி சாரி டயாங், ப்ளீஸ் இப்படிலாம் பயந்த மாதிரி அழாத, என்னை பார்த்தா நீ பயப்படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜொங்கு க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி ஜொங்கு க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேயோட பாடி அவ்வளோக்குள்ளே ஷேக் ஆகுது. ஜொங்குக்கை பார்த்து பயத்தில் ஷேக்கிங்கில் இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. என்னை ஹக் பண்ணப்படி தானே க்ரை பண்ணுவார்,
அந்த அளவுக்கு நம்மகிட்ட இப்போ பயந்துருக்காரு அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட நெக்லலாம் கிஸ் பண்ணுறாரு. சாரி சாரி, நான் தெரியாமல் அந்த மாதிரி திட்டிட்டேன், தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன், இனி உன்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், கோவமாக திட்ட மாட்டேன், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பேக் சைடு முதுக சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம டே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் இப்படி டே கதறி கதறி அழுதவர் நம்ம ஜங்குக் கம்ஃபர்ட் பண்ணுறாருல ஹக் பண்ணி அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் டே ஸ்லீப் ஆகிட்டானுங்கிறத பேக் சைடில் இருந்தே நோட் பண்ணுற நம்ம மார்க் ஜங்குக்கிட்ட வந்து சொல்கிறாரு, பாஸ் க்ரை பண்ணாதீங்க, அவர் ஸ்லீப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னங்கிற மாதிரி நம்ம மார்க்கை நோட் பண்ணால் அவர் ஸ்லீப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்னால் நம்ம டேயை வந்து அந்த ஹக் அப்படி லைட்டாக பிரேக் பண்ணி டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் டே வந்து க்ரை பண்ணி சில பர்சன்ஸ்லாம் அழுதுருவாங்கள்ல, அந்த இதில் பயங்கரமாக க்ரை பண்ணி ஜங்குக்கு இப்போ கம்ஃபர்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் ஸ்லீப் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண நம்ம டே பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் என்னோட ஃபால்ட்டு தான், நான் எப்போதுமே உன்னை ஹவுஸை விட்டு வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டே போக மாட்டேன், இனி ஹவுஸ்லேருந்து நான் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு கீழே கிடக்கிற சாக்லேட் எல்லாம் டேயோட ஃபேவரட் சாக்லேட் அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஃப்ரீச்சர்லேயே வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே நம்ம மார்க் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் டேயை விட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆன் ஆகாமல் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே ஜிமினாவே இன்றைக்கி நம்ம டே பார்த்துட்டான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே, டே என்னை விட்டு போயிடுவானா, டே இங்கேருந்து போயிடுவானா, இல்லை நான் டே உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன், ஏன் கூட தான் நீ இருக்கணும், நீ ஹவுஸில் இரு, உன்னை வெளியே கூட்டிகிட்டு போனால் தானே ஜிமினா ஒன்றா பார்ப்பான், நீ ஜிமினாவை பார்ப்ப, என்னை எப்போதுமே நான் உன்னை ஹவுஸ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் அப்படியே கிஸ் பண்ணபடி டேயோட ஹேரை சாஃப்டாக கோதி கொடுத்தபடியே டே பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே அப்படியே எழுந்து பார்த்தோம், நம்ம டே வந்து பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே பக்கத்தில் சேரில் வந்து டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே சேரில் உட்காந்தபடியே நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பொறுமையாக அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தோம் டே இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயோட ப்ரீத்திங் அந்த காற்று இருக்குல்ல அது வந்து நம்ம ஜங்குக்கு மேலே பட்டு இந்த மாதிரி பட்டா என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணதை பார்த்து நம்ம டே பயந்து போய் டக்குன்னு பெட்டில் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டோம். டேங் நீ எழுந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன பண்ணிகிட்ருக்க பன்னி இங்கே நீ, எப்போ என்னை கொண்டு என் ஹவுஸில் விடுவ நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டோம். ஏன் டயாங் உனக்கு இந்த ஹவுஸ் பிடிக்கலையா என்ன, இந்த ஹவுஸ் நல்லா பெருசாக தானே இருக்குது, நீ கேட்குறது எல்லாத்தையும் நான் வாங்கி தானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பேசுவாரா. சொல்லிட்டேன், நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்ட எல்லாமே வாங்கி கொடுத்தோம்ல, ஏன் இந்த ஹவுஸ் உனக்கு பிடிக்கலையா, வேறு ஹவுஸ் வேணால் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்குவோமா, உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஹவுஸ்க்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன சொல்கிற, எனக்கு இந்த ஹவுஸ் பிடிச்சிருக்கு, அப்போ ஏன் இங்கேருந்து போகணுங்கிற, ஏன் இப்படி பேசுகிற பன்னி, இந்த ஹவுஸில் நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம், என் ஹயாங்கெலாம் இல்லைல்ல, என் ஜிமினா இல்லைல்ல, எனக்கு என் ஹயாங்கும் வேணும் என் ஜிமினாவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அப்போது உன் ஹயாங்கும் உன் ஜிமினாவும் இதே ஹவுஸில் இருந்தால் இங்கேயே நீ இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்பாரா. இங்கேயே இருக்கிறேன், அவங்க 3 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவியா நீ, என் ஹயாங்கையும் ஜிமினாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவியா, அப்படின்னா ஓகே, எனக்கு இந்த ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும், ஹயாங்கும் என் கூட இருப்பார், ஜிமினாவும் என் கூட இருப்பார், நான் பன்னி கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சிரிப்பாரா. நம்ம டே சிரிக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நான் கூடி சீக்கிரம் உன் ஹயாங் யாருங்கிறது ஜிமினா மூலியமாகவே கண்டுபிடிச்சி உன் ஹயாங் இங்கே கூட்டிகிட்டு வரேன், நம்ம எல்லோரும் இங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசுகிறத கேட்டுட்டு நம்ம டே தான் இங்கே இருப்போம்னா அப்போ என் ஹயாங் இங்கே இல்லையா,
அன்னைக்கு ஜிமினாவை பார்த்தோம்ல, என்னை கொண்டு ஜிமினாட்ட விடு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜிமினாட்ட விடுங்கிற மாதிரி அடம் முடிக்கிறத பார்த்துட்டு டேவோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் கோவத்தில் சேஞ்ச் ஆகுறத நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு ஜங்கு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி ஃபேக்காக ஒரு ஸ்மைலை போட்டு என்ன ஆச்சு பேபி, நான்டா சொல்கிறேன்ல 2 days எனக்கு டைம் கொடும். ஹயாங்ஸ் 2 பேரும் இந்த பிளேஸில் இருப்பாங்க. என்னை விட்டுட்டு எங்கேயும் போகணுன்னு நினைக்காத. உன் பண்ணி செம்ம இன்னசென்ட்ல. நீ இல்லாமலாம் நான் சிங்கிளாக இருக்க முடியாது. என்னங்க பார்த்துக்க யாருமே இல்லை தெரியுமா? என் கூட இருந்து இப்படி ஜாலியாக பேச ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது தெரியுமா? நான் ரொம்ப சிங்கிளாக இருக்கேன் தெரியுமா? நீயும் விட்டுட்டு போகிறேன்னா எப்படி? ஹயாங்ஸ் 2 பேரையும் நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன். 2 days நீ அதை பற்றி பேசக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் 2 daysக்குள்ள ஹயாங்ஸ் அங்கே கூட்டு வந்துருவியா? ஆமாம் கூப்பிட்டு வரேன். ஹயாங்ஸ், நீ, நான், அப்புறம் ஜிம்மி எல்லாருமே இந்த ஹவுஸில் இருப்போம். ஓகேயா? ஓகே தானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு சீக்கிரம் என் ஹயாங்க கூட்டிகிட்டு வந்துடுவல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசுவாராம். 2 daysக்குள்ள உன் ஹயாங்ஸ் இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டே நம்மகிட்ட அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த டே ஸ்கிப் ஆகட்டும். ஜங்குக்கு ஹயாங்க கூட்டிகிட்டு வரேன்ட்டார்ல, அதனால நார்மலாகி மட்டும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ ஹவுஸ்லையும் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜாலியாக மறுபடியும் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ், இந்த டைம் நீங்கள் எப்படியோ அவரை சமாதானப்படுத்திட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக இன்னும் 1 day மூவ் ஆனதுக்கப்புறம் ஹயாங்ஸ் எங்கன்னு கேட்பாரு. கேட்காத அளவுக்கு நான் பார்த்துருக்குறேன். நீ டென்ஷன் ஆகாத. நீ மற்ற ஒர்க் எல்லாத்தையும் பாரு. அப்புறம் நமக்கு இப்போ கிடைச்ச டெண்டர் ஒர்க்கையும் நீ பாரு. கொஞ்சம் டேஸ் அவன் ஹயாங்ஸை பற்றி திங்க் பண்ண அளவுக்கு கூடயே நான் கொஞ்சம் டேஸ் இருக்கிறேன். அப்போ தான் அவன் எல்லாரையும் மறந்துட்டு பழையபடி ஏன் ஃப்ரெண்ட்ஸாக என்கிட்ட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இங்கே கட்டாக்கி போகிற 2 days கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆனால் இப்போ நம்ம மீதி அடம்பிடிச்சிட்ருக்காரு. ஹயாங்கங்கிற மீதி அடம்பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன் ஹயாங்னுங்கிற நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம். ஹயாங்கை பார்த்தோன்னே நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். என்ன இப்படி நீ சொல்லிகிட்டு இருக்க? அப்போ தான் ஜிமினாவையும் நான் கூட்டிகிட்டு வரேன். ஜிமினாவை பார்த்துமே நாங்கள் பிளேஸ்லேருந்து விட்டுட்டு வந்துட்டேன். அதே பிளேஸில் தான் என் ஹயாங்க இருந்தார் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் ஏன்னா அந்த மீட்டிங் பிளேஸில் உன் ஹயாங்க இருந்தானா? ஆமாம், நான் ஹயாங்க பார்த்தேன். ஆனால் நீ என்னை விடவே இல்லை. எனக்கு இப்போ தெரியாது. இப்போ நீ என்னை ஹயாங்கிட்ட கூட்டிகிட்டு போனுங்கிற மாதிரி பயங்கரமாக அடம்பிடிப்பார். அந்த மாதிரி அடம்பிடிச்சான். நம்ம ஜங்குக்கு என்ன செய்யனே தெரியல. இவன் என்னடா இந்த அளவுக்கு அடம்பிடிக்கிறான், என்ன பண்ணன்னு தெரியலையே யோசிச்சுட்டு இருக்க சொல்ல மார்க் பக்கத்தில் பெசாட்டிக்கு அவரை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. பார்க்கு, பீச்சு, மூவி பார்க்குற மாதிரி இந்த பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அவரை ஃப்ரீயாக ப்ளே பண்ண விடுங்க. ஜிமினா எப்போது என்ன பண்ணுவானோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா எப்போதுமே ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணுன்னு தானே எல்லா பிளேஸ்க்கும் கூப்பிட்டு போவார். அதை திங்க் பண்ணிவிட்டு சரி வா நான் உன்னை மாலுக்கு கூப்பிட்டு போகிறேன். மாலுக்குலாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி இடம் முடித்தோம். ஹயாங் அங்கே தான் இருக்கான், வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஹாப்பியாகி ஜங்கு கூட மாலுக்கு போகிறாரு. இப்போ ஜாக் சடை காட்டுது. ஜாக்கும் லீயுமே நம்ம ஜங்குக்கு எந்த மாலுக்கு வந்திருக்காங்களோ அதே மாலுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் தனித்தனியாக வர்றாங்க, ஒன்றா வரல. ஜாக்கும் ஒரு பிளேஸில் போனால் லீ இன்னொரு பிளேஸில் போயிட்டுருப்பான். இந்த மாதிரி 2 பேருமே தனித்தனியாக அவங்க மாலுக்கு எந்த ஒர்க்குக்கு வந்தாங்களோ அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா நம்மகிட்ட ஜங்குக்கு 2 பேருமே போகிற மூமெண்ட்டை லீ நோட் பண்ணுறான். ஓ க்யூட் ட்ரீன்ஸ் இங்கே மர போகுது. ஜங்குக் பாடி கார்ட்ஸ் கம்மியாக கூட்டிகிட்டு வந்துருக்கானே, அப்போ ஹயாங்கிட்ட இதை சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கு கால் பண்ணி ஜங்குக் இந்த பிளேஸுக்கு வெறும் 10 பாடி கார்ட்ஸோடு தான் என்ட்ராயிருக்கான். கூட அந்த பையனும் இருக்கிறான். கண்டிப்பாக இன்றைக்கி ஜங்குக்கு அட்டாக் பண்ணால் ஜங்குக்கு அந்த பையனை சேவ் பண்ணுறதா ஃபைட் பண்ணுறதான்னு தான் திங்க் பண்ணுமா?
இது நமக்கு கிடைச்ச சான்ஸ் ஜங்குக்கு கில் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கிட்ட அவள்த்தி சொல்லிட்டு உன் பாடி கார்ட்ஸோட நீ அந்த பிளேஸ்க்கு போகணுங்கிற மாதிரி சொல்கிறவும் ஜாக்குமே லீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி லீ அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜாக்கு கரெக்டாக ஜங்குக்கு வர அதே பிளேஸ்க்கு வந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன் நம்மகிட்ட இங்கே மாலுக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டாரு. எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஷாப்லேயே இருந்துட்டு அவருக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு. யூஸ் பண்ணுறாரோ இல்லையோ வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு சரி ஹயாங் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தவன் ஜஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் மறந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஃப்ரீ பண்ணி விட்டபடியே எல்லாத்தையுமே வாங்கி பாடி கார்ட்ஸோட ஆன்சரில் கொடுத்துட்டு இருந்தோம். ஜாக்கு கரெக்டாக இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள அவனோட பாடி கார்ட்ஸை விட்டு நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ண சொல்கிறான். அவன் வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கிட்ட ஹிப்பில் நைஃபை சொர்க்க வர அந்த நைஃபை ஜங்கு கிரிப்பை பிடிச்சா பக்கத்தில் நின்று பார்க்குறட்டே செம ஷாக்காகி பண்ணி உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இதுக்காக என் பண்ணி இப்படி அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜாக்கோட பாடி கார்ட்ஸோடு வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஓ ஷட் இவன் இந்த பிளேஸில் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கோட பாடி கார்டை கிக் பண்ணி தள்ளிட்டு அவருக்கு பின்னாடி மறைச்சி நிற்க வச்சுட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட டேயை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறது. பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டினாலுமே பக்கத்தில் யார் வர்றது அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு ஜாக்கோட பாடி கார்ட்ஸ்கிட்டையும் ஃபைட் பண்ணுறாரு. கன் ஷூட்டில் ஃபைட் பண்ணுறாரு. ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம ஒரு 5 பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற 5 பாடி கார்ட்ஸ் நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா இதுலேயும் நோட் பண்ணபடி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஜங்குக்கு இன்னைக்கு சிக்கியிருக்கான். அந்த டேயை வச்சு இன்னைக்கு ஜங்குக்கு கில் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி லீயோட பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு போங்கடா அந்த க்யூட் பிரின்ஸை என்கிட்ட தூக்கிட்டு வாங்க ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸை கில் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தூக்கிட்டு வர சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொன்னான். இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸ்க்கு லீயோட பாடி கார்ட்ஸ்க்கு வந்தான். அதே மல்லுக்குள்ள நம்ம யூமினும் ஜேகப்பும் இன்னுமே வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா நம்ம சுகா இன்னுமே சேஞ்ச் ஆகலை. எப்போ பார்க்குறோன்னா அப்போ தான் எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப்பும் ஒய்யனு அப்புறம் ஜிமின் அவங்க 3 பேருமே சுகாவை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கலாம், அவனோட மூடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் டேஸ் மறக்கிற மாதிரி அவனை மூவ் ஆன் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே இப்படி சுகாவை கூட்டிகிட்டு வெளியே வந்துருந்தான். இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற இந்த மூமெண்ட் ஜேகப்புக்கு தெரியுது. ஜேகப் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறார்ல, அதாவது ஜாக்கும் ஜேகேயும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே நீ இங்கே தான் இருக்கிறியா, மாஃபியா மேனா வேற வந்திருக்கியா, இருடா உன்னையே அந்த ஜாக்கி இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணால் ஒயன் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சும்மா இரு, இப்படி ஒரு ப்ராப்ளம் பண்ணி தான் தொலைச்ச, இப்போ நீ எந்த ஒர்க்குக்கு போவான்டான், அவனோட 2 பேரும் எனிமிஸ் எப்படி ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம சுகாவை கூட்டிகிட்டு போனால் போதுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்காமலேயே இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இப்போ நம்ம சுகா கிட்ட ஒன்று பேசிக்கிட்டே வர சொல்ல நம்ம ஜிமினாவுக்கு அந்த மாலுக்குள்ளே என்றானாலே வந்து சைல்டிஷாக கேட்பார்ல, எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும்ன்ட்டு அந்த மூமெண்ட்லாம் ஞாபகம் வந்து ஜிமினாவுக்கு அழுகையாக வருது. இந்த மாதிரி அழுற மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜிமின் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எனக்கு இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் டேயோட மெமரி அதிகமாகுது, நான் இந்த பிளேஸ்க்கே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அழுறதை பார்த்துட்டு சுகாவுக்கு ஒரு மாதிரியாகி ஜிமினாவை ஹக் பண்ணிவிட்டு சரி க்ரை பண்ணாத, இதில் யார் மேலேயும் எந்த தப்புமே இல்லை, இது நம்ம எல்லாரோட ஃபால்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம சுகாவையும் ஜிமினாவையும் நம்ம பார்த்துருவாரு. ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹயாங்கை பார்த்து ஹாப்பியில் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பாடி கார்ட்ஸுக்கு நடுவில் இருந்து நம்மகிட்ட வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கத்த போவாரா, ஆனால் கத்தலை. ஏன்னா போன டைம் ஜிமினா ஹயாங்கன்னு கத்துனதுக்கு தானே நம்ம ஜொங்கு குண்டுக்கிட்ட தூக்கிட்டு போயிருப்பாரு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இல்லை கட்டக்கூடாது ஹயாங், கட்டக்கூடாது, கட்டுன பண்ணி கோவத்தில் அப்போ தூக்கிட்டு போன மாதிரி இப்போவும் தூக்கிட்டு போயிடுவான். இல்லை ஹயாங் இங்கே தான் இருக்கான், ஹயாங்கிட்ட நான் போய் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தாமல் மவுத்து கிரிப்பை க்ளோஸ் பண்ணபடி பாடி கார்ட்ஸோட ஹேண்ட்ஸ்லேருந்து மிஸ் ஆகி நம்ம சுகா இருக்க பிளேஸை பார்த்து வருவார். இந்த மாதிரி வந்தோம் சுகாவும் ஜிமினாவும் டக்குனா அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆனா ஹயாங் எங்கே தானே நின்னா
ஹயாங் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அங்கே நம்ம ஜங்குக் ஃபைட் பண்ணிட்டு இருந்த பிளேஸில் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸும் இல்லை. இந்த மாதிரி இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டைக்கு பயம் வந்துடுச்சு. இங்கே சுகாவும் இல்லை, அங்கே ஜங்குக்கும் இல்லை. 2 பேரும் இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடுவார். ஹயாங் பன்னி பன்னி ஹயாங் நான் தொலைஞ்சிட்டேன் நான் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி இப்படி எங்கே அழுதபடியே ஒவ்வொருத்தரையாக தேடிட்டு இருக்காரு. இந்த மாலில் தான் எங்கே இருப்பாங்க. ஒன்று பண்ணிக்கிட்ட போயிடணும், இல்லாட்டி ஹயாங்கிட்ட போயிடணுங்கிற மாதிரி இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்டே வந்தா நம்ம ஜாக்கை அடித்து துரத்திடுவார். இந்த மாதிரி அடித்து துரத்திட்டு நம்ம டே எங்கேங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை நோட் பண்ணோம். 10 மெம்பர்ஸுமே ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் டே மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்னடா உங்களை ப்ரொடெக்ட் தானடா பண்ண சொன்னால், நான் டே பாஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க, நாங்கள் அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணோம், டே பாஸ் எங்கள் கூட தான் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தார், இப்போ காங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லூசு பசங்களா ஒழுங்கு மரியாதை என் பேபி தேடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி டேயை தேடுங்கிற மாதிரி கத்துறது. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ்ன்னு தேடிக்கிட்டே இருந்தோம். நம்ம ஜங்குக் வந்து டே இந்த மாதிரி தேம்பி அழுதுகிட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் பார்த்துருவாரு. ஜங்குக் பார்த்து டேங் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ரன் பண்ணபடி டே கிட்ட வருவாரா. இந்த மாதிரி டே கிட்ட வந்தா இந்த மாதிரி தேம்பி அழுதுகிட்டு வர டேயை நம்ம சுகர் டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு சுகா ஹக் பண்ண மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம டே பயந்துருப்பார், யாரோங்கிற மாதிரி பயந்துருப்பார். இப்படி ஃபேஸ் முழுக்க சுகா கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஹயாங் நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணி கதறி அழுவாரா.